இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா, பிரதிபா சேது ஸ்கீம், ரைட்? ஸோ ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸ் அண்ட் டேலண்ட் இன்டகிரேஷன் பிரிட்ஜ் ஃபார் ஹையரிங் ஆஸ்பிரண்ட். ஸோ இந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அண்ட் எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த பிரதிபா சேது ஸ்கீமை வந்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ன்றது வந்து யாருக்கான ஒரு ஸ்கீம்? இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு மெரிட் லிஸ்ட்ல வராமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம் தான், ஒரு வேலை வாய்ப்பு ஸ்கீம் தான் இந்த பிரதிபா சேது ஸ்கீம். ஓகே. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் மட்டும் தான் இதுல பெனிஃபிட் ஆவாங்களா, இல்ல வந்து அவங்களை தாண்டி வேற யாராச்சும் பெனிஃபிட் ஆவாங்களா? இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய அதர் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன், எக்கனாமிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிடிஎஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஃபாரஸ்ட் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷனும், அதாவது நான் குறிப்பிட்ட இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளிகபிள் தான். ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் வந்து மெயின்லி கொண்டு வந்ததுக்கான ரீசன் ஏதாச்சும் இருக்கா? இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ ஃபெயில் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. அவங்களுடைய டேலண்ட் வந்து வேஸ்ட் ஆகும், அவங்களுடைய ஸ்கில் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அவங்களுடைய ஸ்கில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க, புரியுதுல்ல? ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஸோ இந்த பிரதிபா சேது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? இந்த பிரதிபா சேது ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலுக்குள்ளாடி வந்து இந்த இன்டர்வியூ, அதாவது மெரிட் லிஸ்ட்ல வராமல் இருக்கக்கூடிய பசங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளாடி கொடுத்துருவாங்க. யூபிஎஸ்சி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை லான்ச் பண்ணிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து யாருக்கெல்லாம் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், தென் பிரைவேட் கம்பெனிஸ், மினிஸ்ட்ரிஸ்ல வரக்கூடிய ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க முடியும். பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு லாகின் ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி வந்து லாகின் ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லாகின் ஐடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாடியே, அதாவது இந்த கம்பெனிஸுக்கு வந்து ஒரு கார்பரேட் நம்பர் இருக்கு. இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் எங்களுடைய லாகின் ஐடி. இந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸுக்கு வந்து அவங்க ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆஃபர் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டேட்டாஸ் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸோட இண்டிவிஜுவல் டேட்டாஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கும். ஸோ வந்து நிறைய பப்ளிக் செக்டார் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ் இவங்க வந்து அதை அக்சஸ் பண்றாங்கன்னா இந்த டேட்டாஸ் வந்து வெளியில போறதுக்கான ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஐ மீன் டேட்டா த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நடக்குமா? இல்ல, இந்த டேட்டா பிரீச், அது பிரைவசி பிரீச் எல்லாமே வந்து இங்க நடக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இதனால பார்த்தோன்னா இந்த ஃபுல் ஸ்கீமுமே வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளாடி தான் நடக்குது. முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக்ல வெளியிடுவாங்க. இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அந்த கம்பெனிஸ் வந்து லாகின் ஐடி ப்ரொவைட் பண்ணா மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களால எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலியமா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு அண்ட் அவங்க வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுமா? கண்டிப்பா எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் ஆனவங்களே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ல யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இந்த ஸ்கீம் வந்து லைக் ரொம்ப வருஷமா இருக்கா இல்லை இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ஸ்கீமா? இந்த ஸ்கீம் வந்து முன்னாடி இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து 2018 மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அண்ட் அதே மாதிரி யூபிஎஸ்சி இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷர் சிஸ்டம்
இந்த ஸ்கீமுடைய முன்னாடி நேம் வந்து பப்ளிக் டிஸ்க்ளோஷர் சிஸ்டம் 2018 கொண்டு வந்தாங்க. தற்போது இந்த ஸ்கீமை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். லாஸ்டா ஒரு கொஸ்டின். இப்போ யூபிஎஸ்சிக்கு நிகரா நம்ம வந்து தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எதுன்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, ரைட்? ஓகே. ஸோ இங்கேயுமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து எப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூ. ஸோ இங்கேயும் இதே மாதிரி இப்போ மெரிட் லிஸ்ட்ல வராத, இன்டர்வியூ அட்டன் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வராத கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குரூப் 1ல வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம் கிடையாது, வேலைவாய்ப்பு ஸ்கீம் கிடையாது. பட் நான் முதல்வன் ஸ்கீம் பிரகாரம் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, பிரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து தமிழக அரசு தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூ அட்டன் பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வராத கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் மோர் படிக்கிறதுக்கான ஒரு பினான்சியல் ரிசோர்ஸ் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா கிடைக்கும். கொடுக்குறாங்க. எஸ். மற்றபடி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றது டிஎன்பிசி குரூப் 1 மெரிட் லிஸ்ட்ல வராத கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. ஓகே. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பிரதிபா சேது ஸ்கீம் பத்தின சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ பாலா.